அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தாலும் கூட அவங்க ஒரு மாமியாரா ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல. நான் யோசிச்சு பார்க்குறேன், எங்க பாட்டி காலத்துல அப்படிப்பட்ட மாமியார்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து அது மாதிரி ஒரு மாமியார் இருந்தாங்கன்னா லீகலாவே ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அது. சொசைட்டி நகரலாம். சீரியல் வந்து அந்த சண்டை இருந்தால் தானே ஓடுது. ஆக்சுவலாக இன்னைக்கு மாமியார் ஒன்று சண்டை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு என்னன்னா சேர்ந்து இருக்கிறது இல்லை. அதனால சண்டைக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. முன்னாடி வந்து வீட்டில் மாமியாரும் இருந்தாங்க, ஒய்ஃபும் இருந்தாங்க, சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து தனி குடித்தனமாக இருக்காங்க, மாமியார் அதிகமாக இன்ட்ராக்ஷன் இல்லைங்க போது இருந்தால் பிரச்சனை வரும். எந்த இடத்துலையுமே வந்து அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள இந்த மாதிரி சாதாரணமாக சண்டையில் வரும் இருக்கும். அதுதான் வந்து இயற்கை. பட் நீங்கள் சமூகம் நகர்ந்துருச்சு, ஏன் சீரியல் நகரலன்னு கேட்குறீங்க இல்லையா? சுவாரஸ்யத்துக்காக சீரியல் நகரல, அவ்வளோதான். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். மாமியார் மருமகள் சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா அந்த சீரியல் ஓடாது. இவங்க சண்டை போடணும். மெட்டிவெளியில் மாமியார் மருமகள் சண்டை வந்து ரொம்ப ரசிக்கப்பட்டது. அதில் ஒரு உண்மைத்தன்மை இருந்துச்சு. அதில் வந்து என்னென்னா மாமியாரோட நியாயங்களையும் சொல்லுவோம், மருமக நியாயங்களையும் சொல்லுவோம். அந்த சுச்சுவேஷன்ஸும் ரொம்ப யதார்த்தமான சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அது. இது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கிரியேட் பண்ணப்படுற சண்டைகள், கிரியேட் பண்ணப்படுகிற ஈகோ யுத்தம் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுதான் ரெண்டும் வேறு வேறு, அவ்வளோதான். ஏன் சொசைட்டி அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு நீங்கள் 100% எதிர்பார்க்க முடியாது. சீரியலுடைய உருவாக்கத்திலேருந்து, டெலிகாஸ்ட்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே அது ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு இயங்குது. அந்த விதிகளை மீறாது. அது விதிகளை மீறினா வருமானம் வராதுங்கிறதுனால விதிகளை மீற தயாராக இல்லை.